ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, நெய் ஊற்றி நல்ல கமகமன்னு ஒரு சாதம் தான் செய்ய போகிறோம். இது தேனி, நாகர்கோயில் அதை சுற்றி உள்ள பகுதியில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. நெய் சோறு கூட சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ் செமி கிரேவி, வெஜிடபிள் ஸ்பைசி மசாலா, கத்திரிக்காய் சாப்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. நெய் சோறை டம் போட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெய் சோறு வந்து திகட்டாது. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் நெய்யில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் இந்த ட்ரை ஹோல் மசாலா லைட்டாக செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். நம்மளுக்கு செவக்கிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவை நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 30 செகண்ட் கிளறி விட்டால் போதும். தயிர் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு 2 கிளறி விட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அரிசி எப்போவுமே நீங்கள் கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா அரிசி 2-3 உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்மதி ரைஸோடைய வாசமும் வெளியில் போயிடும். அதனால் எப்போவுமே கழுவிட்டு ஊற வைங்க. எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு ஊற வைங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து 1 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. 1 நிமிஷம் இந்த அரிசி அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 கிலோ அரிசி இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்துச்சு. இந்த கிளாஸை வச்சு நான் தண்ணியை அளந்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வருது. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. தண்ணி ட்ரை ஆகி சாதம் ஒரு 50% வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம டம் போடணும். சாதத்தை ஒரே லெவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் நெய்யை சாதத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. வறுத்த முந்திரி கொஞ்சம் மேலே நல்லா தூவி விடுங்க. வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருக்கும், அதை நான் டம் போடுறதுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன். நான் கீ ரைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பக்கத்து அடுப்பில் இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போது கீ ரைஸ் செஞ்ச பாத்திரத்தை அந்த தோசைக்கல் மேலே வச்சு மூடி போட்டு வெயிட்டுக்காக இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை வந்து மேலே கவுத்து வைக்கிறேன். எந்த பக்கத்துல இருந்தும் நம்மளுக்கு ஆவி வெளியில் வரக்கூடாது. அப்படி வரா மாதிரி இருந்தால் அந்த இடத்த நல்லா க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது டம் போடுவோம். 10 நிமிஷம் நல்லா டம் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மூடியை ஓப்பன் பண்ணோடனே கீ ரைஸோடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. வீடே நல்ல கமகமன் மணக்குது. பாருங்கள், சாதம் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு ஒரு நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.